ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சில நாட்களுக்கு முன்பு மோடி ஒரு சட்டத்தை திருத்தத்தை மேற்கொண்டார். அரசு ஊழியர்கள் RSSல் சேரக்கூடாதுன்னு சொல்லி இருந்த ஒரு சட்டத்தில் திருத்தத்தை மேற்கொண்டு இனிமேல் சேரலாம், வெளிப்படையாகவே பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மேற்கொண்டார். இன்றைக்கி அதுக்காக அதை கண்டித்து பொதுத்துறையை சேர்ந்த சில அரசு ஊழியர்களோட கமிஷன்ஸ் அவங்களே டைரெக்டாக திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இது நாட்டினுடைய மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும், இது உடனடியாக பழைய சட்டத்தை அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மோடி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. அந்த டிசிஷனுக்கு எதிராக செயல்பட சொல்லி முர்முக்கு அரசு ஊழியர்கள் ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு கடிதம் கோரிக்கை வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அரசு துறையை தன் வசப்படுத்துவதற்காக இந்த வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. இதை பார்த்துப்போ சமீபத்தில் ஒரு IAS ஆஃபீஸரே போலியாக எழுதி மாட்டி அவங்க இப்போ தேடப்படும் குற்றவாளியை இன்றைக்கி தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு உயர் பதவிகள் இருக்கக்கூடிய ஆட்களே தன்னுடைய ஆட்களாக கடந்த 10 வருஷத்தை கொண்டு இறக்கிட்டாங்க. அவருடைய சித்தாந்தத்தை தேவையுள்ள ஆட்கள், அவருடைய சித்தாந்தத்திற்கு ஒத்து போகக்கூடிய நபர்கள் தான் இன்றைக்கி அரசு துறைகளில் முழுவதுமாக இறக்கிட்டாங்க. லேட்டரல் என்ட்ரின்னு ஒரு ஸ்கீமை போட்டு அடிஷ்னல் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் அவங்க அதெல்லாம் கொண்டு வராங்க. அதெல்லாம் பெரிய அளவில் IAS ஆஃபீஸர்ஸ் மத்தியில் ஒரு விமர்சனம் வந்துச்சு. IAS படித்தவங்க தான் ஒரு டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி வருவாங்க, அடிஷ்னல் செக்ரட்டரி வருவாங்க. ஆனால் லேட்டரல் என்ட்ரின்னு போட்டு சில பேரை உள்ளே கொண்டு வச்சு அது ஒரு பெரிய சர்ச்சையாகி போச்சு. இப்போ அது முழுக்க அவர்கள் சார்ந்த ஒரு சித்தாந்தத்தை உருவாக்குவதற்காக இந்த வேலையை தொடர்ந்து இந்த 10 ஆண்டுகளில் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பொதுவாகவே அரசு ஊழியர்களாக இருக்கிறவர்கள் எந்த ஒரு அமைப்புலையும் இருக்கக்கூடாது. அது தொழிற்சங்க அமைப்புகள் வேறு அரசியல் ரீதியான அமைப்புகள், மற்றபடி இயக்க ரீதியான அமைப்புகள் இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு இருக்குது. ஆனால் அதை எடுத்தது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கி அரசாங்க நிறுவனங்கள், அரசாங்க ஊழியர்கள் மத்தியிலேயே நிறைய ஒரு பார்ஷியாலிட்டி இருக்குது. நீங்கள் வெளியில் மொத்தமாக அரசு ஊழியர்கள் சொன்னால் கூட அரசாங்க ஊழியர்கள் மத்தியில் நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களுக்குள்ளே நிறைய ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கும். ஒரு குரூப்பாக தான் இருப்பாங்க எல்லா இடங்கள்லையும். அது இப்போ சமீப காலமாக அது ரொம்ப உச்சகட்டமாகவே அரசு அலுவலகங்களில் போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது வெளிப்படையாகவே நீங்கள் RSSனுடைய உறுப்பினராக இருந்து கொண்டு அரசு ஊழியராக பணியாற்றலாங்கிற ஒரு இதை கொண்டு வந்தாங்க. அதுக்கு தான் இன்றைக்கி காமனாக இருக்கக்கூடிய மற்ற அரசு ஊழியர்கள்லாம் சேர்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜனாதிபதி முர்மு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம். அதாவது என்னென்னா, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இங்கே எல்லாருக்கும் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட எல்லாரும் வேலை பார்க்க தான் செய்வாங்க. இந்து இருப்பாங்க, முஸ்லீம் இருப்பாங்க, கிறிஸ்டின் இருப்பாங்க, சீக்கியர்கள் இருப்பாங்க, எல்லாரும் வேலை செய்யக்கூடிய. அந்த ஆஃபீஸுக்கு வரக்கூடியவங்களும் எல்லா சமூகத்தை சார்ந்த மக்களும் வருவாங்க ஒரு தேவைகளுக்காக வரப்போ. அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு மத ரீதியான ஒரு அமைப்பில் இருந்து கொண்டு அவங்க மத ரீதியான அமைப்பாக இருந்தாலும்னா அவங்களுடைய சித்தாந்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறப்ப எல்லாருக்கும் தெரியும். RSS ஏன் எல்லாரும் கடுமையாக எதுக்குறாங்க அப்படின்னா, RSS இதனுடைய சித்தாந்தம் என்னங்கிறது விளங்கி கொண்டவங்களுக்கு புரியும். அப்படிங்கும்போது அந்த ஒரு கொள்கையோடு ஒருத்தர் உள்ளே இருக்கிறப்ப எல்லாரையும் எப்படி சமமாக பார்ப்பார். ஒரு அதிகாரியாக இருக்கிறார், அவர்கிட்ட காமனாக போய் நிற்கக்கூடிய சாமானியர்கள் எல்லா சமூகத்தை சேர்ந்த நபர்களாகவும் இருப்பாங்க. அப்படிங்கும்போது அவர் ஒரு முத்திரையோடு அங்கே இருக்கிறப்ப அவர் எப்படி ஒரு நியாயமான ஒரு முடிவை கொடுக்க முடியும், நியாயமான ஒரு தேவையை செய்ய முடியும்னு யோசிக்கிறாங்க. அதுதான் மற்ற ஊழியர்கள் வெளியிலேருந்து குரல் வரல, இது அந்த உள்ளுக்குள்ளே இருக்க இன்னொரு குரல் எழுந்திருக்கு. அப்போ உள்ளுக்குள்ளே ஏதோ இவங்க ஒரு பார்ஷியாலிட்டியான ஒரு விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க. அதை இன்றைக்கி எதிர்த்து பேசியிருக்கிறது உண்மையிலே ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். மோடி இந்த 10 ஆண்டுகளில் இந்த மாதிரியான விஷயத்தில் எந்த விஷயம் ஆர்வம் காட்டல. இறுதி கட்டத்தில் நெருங்கும் போது, 10ஆவது ஆண்டோட இறுதி கட்டத்தை நெருங்கும் போது தான் இது மாதிரியான விஷயத்தை மேற்கொண்டார். அப்போவே அது பின்பு சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னென்னா, RSSக்கும் பாஜகவுக்கும் குறிப்பாக மோடிக்கும் சில கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்கு. அதை சரி பண்ணுறதுக்காக, தன்னோட தாயை குளிர்விப்பதற்காக, அவங்க மனசை குளிர்விப்பதற்காக இது மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் அவர் ஈடுபடாருன்னு சொன்னாங்க. பட் இந்த விஷயத்தை, இப்படி ஒரு விஷயத்தை அவர் மோடி இன்ஸ்டியூஸ் பண்ணும்போது RSS அதை வரவேற்றதா? RSSோட முடிவு என்ன? RSS வரவேற்காமல் எப்படி இருக்கும்? இல்லை, ஏன்னா இப்படி ஒரு சட்டம் மோடி கொண்டு வரணும்னு தேவை கிடையாது. ஆல்ரெடியே பலர் RSS ஊழியர்கள் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சா இருக்காங்க. இராணுவத்தில் முதற்கொண்டு அவங்க எந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்காங்கிறதான் கடந்த காலத்தில் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்தை அவர் செய்ய தான் செய்யணுமா? அதனால தான் கேட்டேன், RSS அது எப்படி? இல்லை, RSSஐ குளிர்விக்கிறது தான் RSSனுடைய அரசியல் பிரிவு தான் பாஜகங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கும்போது அந்த பாஜகவுக்கும் சில நாம்ஸ் வச்சுருக்காங்க, RSSக்கும் சில நாம்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட டேமுக்கு பிறகு அவங்க பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடாதுங்கிற ரூல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் மீறி இவர் 3வது முறையாக இருக்குது. 2 ஒற்றை தலைமையை ஒருபோதும் அவர்கள் அனுமதித்ததே கிடையாது. வாஜ்பாயாக இருக்கட்டும், அத்வானியாக இருக்கட்டும், குறிப்பிட்ட காலம் தான் ஒற்றை தலைமை. தமிழ்நாட்டை எடுத்துங்க, தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய தலைவராக இருந்தவர்கள் எத்தனை பேர் ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்கள பயன்படுத்திட்டு அவங்க கட்சியிலேருந்து ஏதாவது ஒரு போஸ்டிங்கை போட்டு அவங்க நீக்கிடுவாங்க. ஒரு புது ஆட்களை புது டைமில் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் ரொம்ப நாளாக குஜராத்லேயும் சரி, ஒட்டுமொத்த பாஜகவின் முகமாக இன்றைக்கி மோடி அவர்களை
ஃபோக்கஸ் பண்ணுறது இப்போ ஆர்எஸ்எஸ் விரும்பாது. ஆர்எஸ்எஸ்னுடைய தாட்டே தான். ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு புதிய ஆட்கள், புதிய முகங்கள், புதிய நபர்களை உள்ளே இழுக்கணுங்கிறத நினைப்பாங்க. அதுதான் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகுங்கிறத ரொம்ப இந்தியாவிலே ரொம்ப தெளிவாக அரசியல் செய்யக்கூடிய ஒரு இயக்கம்னா நான் பார்க்குறது ஆர்எஸ்எஸ் தான். ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு புதிய முகம் கொண்டு வருவாங்க, ஒரு புதிய களம் உருவாக்குவாங்க, ஒரு புதிய ஒரு விஷயத்தை கையில் எடுப்பாங்க, அதை நோக்கி அரசியல் பண்ணுவாங்க, அதை நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் 50 வருஷத்தில் அவங்க ஆட்சி பிடிக்க முடிஞ்சுச்சு. இப்படி ஒரு சித்தாந்தம் கொள்கையை வச்சுக்கிட்டு கூட அவங்க ஆட்சியை பிடிக்கணும்னா அவங்களுடைய வேலைகள், அவங்களுடைய பிளானிங் அது ரொம்ப தெளிவாக பண்ணுவாங்க. அதையும் மீறி ஒருத்தர் நிற்கிறாருன்னா இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மட்டும்தான். அப்படிங்கும் போது அவரை குளிர்விக்கக்கூடிய வேலையை கண்டிப்பாக செய்வார். அதற்காக தான் செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி சொன்ன மாதிரி அது எல்லா இடங்களையும் கண்ணுக்கு தெரியாமல் பரவி இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் இன்றைக்கி இருக்கிறாங்க. இருந்தாலும் கடைசி நேரங்களில் ஒரு ஒத்துழைப்பு தரணுங்கிறதுக்காக அந்த வேலையை செஞ்சுருக்காரு. ஓகே, இப்போ இப்படி ஒரு பிரச்சனை, அதாவது அரசு ஊழியர்கள் வெளிப்படையாக நீங்கள் ஆர்எஸ்எஸ்ல இணைஞ்சிக்கலாம், டைரெக்டாக உங்களுடைய அந்த ஒரு கான்ட்ராக்டை நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னது நிர்வாக ரீதியாக என்ன விதமான ஒரு மத சார்ந்த பிரச்சனையை உண்டாக்கியிருக்கும்? ஏன் இவ்வளோ நாளுக்கு பிறகு, அதாவது மோடி அதை அறிவித்து கிட்டத்தட்ட 5 மாதம் 6 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு எதனால் திடீர்னு இப்போ இந்த எதிர்ப்பு குரல் ஜனாதிபதிக்கு வந்திருக்கு? இந்த இடைப்பட்ட நாட்கள் என்ன விஷயம் நடக்கல? இல்லை, முதல்ல இது ஒரு அரசாங்க மத்திய அரசு ஊழியராக ஒருத்தர் இருக்கிறாருன்னா ஆர்எஸ்எஸ் ஊழியர்கள் அங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதே ஆர்எஸ்எஸ்ல சேருங்க அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுக்குற மாதிரி. ஓகே, இப்போ நீங்கள் அரசு ஊழியர் ஆர்எஸ்எஸ்னுடைய நிர்வாகியாக இருக்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல அவர் செல்வாக்கு என்ன இருக்கும் அதை முயற்சி பார்க்கணும். அவர் ஆர்எஸ்எஸ் ஊழியர் இன்றைக்கி மத்திய அரசு ஊழியராக இருக்கார், அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய நிர்வாகியாக இருக்கிறார், ஒரு போஸ்டிங்கில் இருக்கார், அந்த மண்டலத்துக்கு ஒரு பொறுப்பில் இருக்கார். அப்படிங்கும் போது அவருடைய அந்த ஏரியாவில் அவருடைய கை ஓங்கித்தானே இருக்கும். இன்றைக்கி ஆட்சி அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்குது. அப்படிங்கும்போது அதை நீங்கள் ஓப்பனாகவே நீங்கள் சேருங்க, அரசு ஊழியர்கள் அரசில் சேருங்கிறத ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி தான். அது மற்றவர்களுக்கு இவர்கள் செய்யக்கூடிய விஷயம் தவறாக பட்டிருக்கு. அதனால தான் இவங்க அவ்வளோ தூரம் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி உருவாக்கியிருக்காங்க நினைக்கிறேன். இருக்கு. ஓகே, இப்போ ஆர்எஸ்எஸை பொறுத்தவரைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்குமான கான்ஃப்ளிக்ட் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அங்கே அந்த பிரச்சனை எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அங்கே பெருசாக ஆர்எஸ்எஸ் வேலை செய்யலை. உண்மை சொல்லப்போனால் அதான் கிரவுண்டில் நடக்கக்கூடிய ரியாலிட்டி. அதுதான் ஆர்எஸ்எஸ் பெருசாக இறங்கி வேலை செய்யலை. ஆர்எஸ்எஸ் வேலை செய்யாததுக்கு முக்கிய காரணம் அஜித் பவார். அஜித் பவார் ஆர்எஸ்எஸ் யாரெல்லாம் கடுமையாக எதிர்த்து அவங்க அஜித் பவார் சீட் கொடுத்துருக்காரு. நவாப் மாலிக் மாதிரியான ஆட்களுக்கு சீட்டை கொடுத்து அவர் நிப்பாட்டி படிச்சிருக்காரு. அங்கே எப்படி போய் பிஜேபி வேலை செய்யும்? அங்கே எப்படி பிஜேபி ஓட்டு கேட்க போகும்? மராட்டா பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக போயிருக்கு. மராட்டா இட ஒதுக்கீடு பிரச்சனை அது பெருசாக போயிட்டுருக்கு. அதில் பெருசாக ஆர்எஸ்எஸ் ஆர்வம் காட்டல. ஆனால் இவர்கள் அதை பாலிசாக பேசுகிறாங்க. இலவசத்தை அவங்க ஊக்குவிக்கிறாங்க. இலவசத்தை ஆர்எஸ்எஸ் விரும்பாது. அப்படிங்கும்போது ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அந்த சித்தாந்தத்தை மீறி ஒரு அரசியல் அங்கே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய நெருடலாக இருக்குது. அதனால் அவங்க பெருசாக கிரவுண்டில் இறங்கி வேலை செய்யல. ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் வேலை செஞ்சுருக்காங்க. அஜித் பவார் ஃபேக்டருக்காக மட்டுமே அவங்க அவ்வளோ பெரிய எலெக்ஷன் தவிர்த்துட்டாங்களா? ஏன்னா அவங்களோட கேந்திர முக்கியத்துவம் நாக்பூர் அங்கே தான் இருக்குது, பொருளாதார தலைநகர்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த விஷயத்தில் ஆர்எஸ்எஸ் தேர்தலை இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்யாட்டின்னு கூட மற்ற விஷயங்களில் அவங்க இறங்கி வேலை செய்வாங்க. தேர்தல் வர கவுண்டிங் நேரத்தில் அப்படியே மெஜாரிட்டி வராத பட்சத்தில் அந்த நேரங்களில் அவங்க இறங்கி அவங்களுடைய ஃபுல் ஃபார்மை காட்டுவாங்க. அதுக்குண்டான வேலைகள்லாம் பண்ணுவாங்க. அதாவது தேர்தல் முடிவுக்கு எதிரான அதிருப்தியோ அதை கோபத்தை வெளிப்படுத்துறது, கலவரங்கள் இல்லை அந்த மாதிரி அந்த வேலையெல்லாம் ஆர்எஸ்எஸ் நேரடியாக என்றைக்குமே செய்யாது. ஓகே, அதான் கேட்டேன். அந்த வேலையெல்லாம் செய்யாது. ஆட்களை இங்கேருந்து இழுக்கிறது, அந்த கட்சியிலிருந்து ஆட்களை இழுக்கிறது, கூட்டணி கட்சியில் உடைக்கிறது வேலையெல்லாம் செய்வாங்க. அந்த வேலைகளே யாருக்கும் பாஜகவே செய்யும். அது பல இடங்களில் மோடியின் தலைமையில் பாஜக ஆசீர்வாதத்தோடும் செய்கிறாரு. ஓகே, அது கொஞ்சம் ஓப்பனாக இறங்கி செய்வாங்க. அந்த வேலைகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மகாராஷ்டிரா அசம்பிளியில் பாஜக பெரும்பாலும் கிடைக்காம போகிறதான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது தோல்வி தருவாங்க. ஆமாம், அதுக்காக தான் அவங்க 100 தொகுதிக்கு மேலே நிற்கிறாங்க. இந்த பக்கம் இருக்கக்கூடிய பலரையும் கூட ஏக்நாத் சிண்டே அணியில் போய் நிற்க வச்சுருக்காங்க. ரொம்ப தெளிவான ஒரு அரசியல் பண்ணியிருக்காங்க. பாஜக ஆட்களையே சிலர் ஏக்நாத் சிண்டே கட்சியில் போய் சேர்த்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. சிலரை அஜித் பவார் கட்சியில் போய் சேர்த்து நிற்க வச்சுருக்காங்க வேட்பாளராக. ஜெயிச்சாவும் இங்கே வந்துருங்க அப்படின்ற மாதிரி. அப்போ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஓவராலாக கிட்டத்தட்ட 180-190 தொகுதி வரைக்கும் எல்லா கட்சியிலும் சேர்ந்து அவங்க ஆட்கள் இருக்காங்க. இப்போ இந்த எதிர்கட்சி முகாமில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சு தான் நிற்கிறாங்க. அப்படி ஏதோ ஒரு 100 தொகுதிக்கு மேலே நம்ம வந்துட்டால் கூட போதும், மற்ற கட்சியில் இழுத்து உடச்சி நம்ம வந்துடலாங்கிற ஒரு சூழ்நிலையை அங்கே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் எப்படியோ மகாராஷ்டிரா தேர்தலிடையே அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. மகாராஷ்டிரா தொகுதி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. மகாராஷ்டிரா தேர்தலுடைய முடிவு வேறு மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆட்சி மாற்றமே ஏற்படும் அகில இந்திய அளவில். அப்படிங்கும் போது அவங்க அவ்வளோ சீக்கிரத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. 2வது 1 லட்சம் கோடி ப்ராஜெக்ட் ஒன்று அங்கே கை மேலே இருக்குது. உத்தவ் தாக்கரே நான் ஆட்சிக்கு வந்தால் உடனே கையெழுத்து சைன் பண்ணிடுவேன், ரிசைன் அந்த கேன்சல் பண்ணிடுவாங்கிறார். உத்தவ் தாக்கரே அதை கேன்சல் பண்ணிடுவாங்கிறார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இங்கே ஜெயிச்சு மகாராஷ்டிராவில் ஜெயிச்சா குஜராத்தில் வெடி போடுவாங்கங்கிறார். அப்படிங்கும் போது இந்த ஃபேக்டர் ஒன்று அதானி, நாக்பூரினுடைய தலைமையகம்,
இது எல்லாமே ஒரு பெரிய நெருக்கடி. இப்போ ஆட்சி மாற்றம் சப்போஸ் மாநிலத்தில் ஏற்பட்டுச்சுன்னா அஜித் பவாருடைய ஸ்டாண்ட் என்ன, ஏக்நாத் சிண்டேவோட எம்பியோட ஸ்டாண்ட் என்ன, அது மத்தியிலேயே ஒரு பெரிய ஆட்டத்தை கண்டுரும். அதனால் பாஜக அவ்வளோ எளிதில் வந்து அதை வந்து மாநிலத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு என்னென்ன வழியில் இருக்கோ போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்த செய்தி, பணமழை கொட்டுது அப்படின்றாங்க. பாஜகவினுடைய ஒரு தேசிய தலைவரோட வீட்டு 4 கோடி ரூபா 5 கோடி ரூபா வந்து எலெக்ஷன் கமிஷன் படிச்சிருக்கு. அந்த அளவுக்கு பணம் அங்கு வந்து ஓடி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வருது தகவல். அப்படிங்கும்போது எந்தெந்த வழியில் அவங்களால முயற்சியில் எடுக்க முடியுமோ எடுப்பாங்க. அது கடைசி கட்டத்தில் பாஜக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறதால வரலாறு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அதை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. பாஜக தான் ஜெயிக்கணும், நேர்மையான முறை ஜெயிப்பாங்கன்னு சொல்றீங்களா, அல்லது இல்லை கள நிலவரம் வந்து அவர்களுக்கு சாதகமாக இல்லை. பாஜகவுக்கு மகாராஷ்டிராவில் கள நிலவரம் சாதகமாக இல்லை. ஆனால் அதை சாதகமாக பயன்படுத்துவதற்கு எல்லா யுக்திகளையும் பயன்படுத்துவாங்க. சரி, இப்போ நான் ஏற்கனவே பேசினவரை வந்து இந்த அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ்ல சேருவது அப்படிங்கிற அந்த விஷயத்தில் இன்றைக்கி வந்து ஜனாதிபதி கிட்ட ஒரு முறையிடல் கொண்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி இந்த மக்கள் அந்த கமிஷன் வந்து கொண்டு போயிருக்காங்க. இப்போ ஜனாதிபதி வந்து ஜனநாயகத்தன்மையில் நடந்துப்பாங்களா, அல்லது அவங்கள நியமித்த பிரதமர் மோடி கிட்ட ஆலோசனை கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாக இந்த விஷயத்துக்கு என்ன செவி சாய்ப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எப்படி இந்த விஷயம் நகரும்னு பார்க்குறீங்க? இந்த லெட்டர் அப்படியே கிடக்கும், அவ்வளோதான். இதுக்கு எந்த விதமான ரியாக்ஷன் இருக்காது. சமீப காலமாக எத்தனையோ ஜனாதிபதியிட்ட கொடுத்த கடிதங்கள் வந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த டேபிளில் அவங்க டேபிளில் ஒரு உரமாக இருக்கும். அவங்க ஆட்சி முடிஞ்சு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஜனாதிபதியிட்ட கொடுக்கறதுனால இப்போ என்ன நடந்திருக்கு? ஜனாதிபதிக்குன்னு ஒரு பவர் இருக்குது, அதிகாரம் இருக்குது, அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். அது சமீப காலமாக இருந்த ஜனாதிபதிகள் யாருமே வந்து அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, அவர்களுக்கு உண்டான பவரை பயன்படுத்தி ஒரு அதிரடியான முடிவுகளை யாரும் எடுத்திருக்காங்கன்னா எல்லாம் ரப்பர் ஸ்டாம்பாக தான் இருக்கிறாங்க. மத்திய அரசு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு சைன் பண்ணக்கூடிய அளவுக்கு ரப்பர் ஸ்டாம்ப் வைக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறாங்க. இவங்க தனிப்பட்ட முறையில் அவ்வளவு ஃபோர்ஸாக வீரவசனமாக எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. ஜனாதிபதியிட்ட கொடுத்துட்டு அவங்க மனக்குமுறலை சொல்கிறதுக்காக வேறு வழி இல்லை, அவங்கள்ட்ட தான் கொடுத்தாகணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. ஓகே சார், நன்றி.